விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர். அதாவது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் கொடுக்கலாமே, அவர் வந்துட்டு தெளிவான மனிதர், அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா. முதல் 4 சீட்டு வைத்திருக்கிற 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக ஒருபோதும் அமைச்சரவையில் கூட சேர்த்துக் கொள்ளலாம். ஸ்டாலின், துரைமுருகன், ஏவா வேலு, நேரு, இப்படி 5 பேர் இருக்காங்க. பொன்முடி, இந்த 5 பேரை ஒரு ஆளை ஒரு சிறுத்தையை சேர்த்து கொள்வார்களாலும் அதுக்கு சாத்தியம். எங்கன்னா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள்ல அதிமுக திமுக 2 பேரும் ஒரு மாவட்ட செயலாளர் போடுவாங்களான்னு சொல்லு. சிறுத்தையில உட்கார்ந்து திருமாவளவனை துணை முதலமைச்சர் ஆக்கு என்பது ஒரு வேடிக்கையா இருக்கு, நகைச்சுவையா இருக்கு. சிறுத்தைகள் ஏறக்குறைய மலைச்சாமி அரசியலிருந்து ஏறக்குறைய இப்போ 24-34 வருஷம் அவருக்கு அரசியல் அனுபவம். அவருக்கு 62 வயசு. 34 வயசுனா ஏறக்குறைய 30 வயசுலயே பொது வாழ்க்கையில, அதுவும் எந்த வாழ்க்கை, தலித் அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ இவ்வளவு தகுதியான திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகணும்னு யார் கோரிக்கை வைக்கிறா? லாட்டரி சீட்டு மருமகன் ஆதவ அர்ஜுனா வைக்கிற அளவுக்கு அரசியல் திருமாவளவன் அவர்கள் இதை பத்தி மறுப்பவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அவர் ரசிக்கிறாரு. எல்லாம் பேசுங்கப்பா, நான் பேச முடியாது, நீங்க எல்லாம் பேசுங்க. அப்ப அவருக்கு அவருடைய ஒரு என்ன இருக்கு? கண்டிப்பா என்ன இருக்கு, யார் என்ன எல்லாம் எப்படி இருக்கும். திமுக ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் இந்த 4% மேல வளராமல் பார்த்து கொள்வதுதான் திராவிட இயக்கங்களுடைய ஆதவ அர்ஜுனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. உடனே டிஎம்கேலேருந்து ஆராசா சொல்றாரு, இல்ல இப்போ வந்துட்டு திருமாவளவன் அவர்களே வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாரு, இதெல்லாம் சும்மா ஏதோ பேசுறான்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது திமுகவுக்கு என்ன சந்தேகம்னா, அடங்கி கிடந்த சிறுத்தை அடங்க மறுப்பது ஏன்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். வணக்கம். விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர். அதாவது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்துட்டு துணை முதலமைச்சர் கொடுக்கலாமே, அவர் வந்துட்டு தெளிவான மனிதர், அவருக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா. முதல் கட்டமாக வந்துட்டு திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கலாம், அதற்கு அவர் தகுதி, அவர் முதலமைச்சராக கூட ஆகலான்றதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் ஒரு கட்சியில் அவரை வந்துட்டு, அதாவது திருமாவளவன் அவர்களை வந்துட்டு துணை முதலமைச்சராக நியமிப்பதற்கான சாத்தியங்கள் உண்டா? அதாவது யதார்த்தத்திற்கும் சித்தாந்தத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. இது சித்தாந்தம், யதார்த்தம் கிடையாது. யதார்த்தம் என்பது வேறு, சித்தாந்தம் என்பது வேறு. சித்தாந்தம் என்பது கொள்கை ரீதியாக வளர்த்திருக்கக்கூடியது, கொள்கையோடு இருப்பவர்களுடைய வாழ்வியல் தான் சித்தாந்தம். யதார்த்தம் என்பது நடைமுறை, இப்போ என்ன நடக்கும், நாளை என்ன, இதுதான் யதார்த்தம். ஆனால் 4 சீட்டு வைத்திருக்கிற 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக ஒருபோதும் அமைச்சரவையில் கூட சேர்த்து கொள்ளாது. துணை முதலமைச்சர் 2வது விஷயம், அமைச்சரவையில் கூட சேர்த்து கொள்ளாது. அமைச்சரவையில் சேர்த்து கொள்வதை விட முதல் முன்வரிசையில் 5 பேர் இருக்காங்கல்ல, ஸ்டாலின், துரைமுருகன், ஏவா வேலு, நேரு, இப்படி 5 பேர் இருக்காங்க. பொன்முடி, இந்த 5 பேரை ஒரு ஆளை ஒரு சிறுத்தையை சேர்த்து கொள்வார்களாலும் அதுக்கு சாத்தியம் இல்லை. சரி, அதிமுக சேர்த்துக்குமா? ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், நத்த விஸ்வநாதன், செங்கோட்டையன், இப்படி 5 பேர் இருப்பாங்க. அதில் முன்வரிசையில் உட்கார வைப்பாங்களா? ஒரு தலித்தை, ஒரு ஆதி தமிழன் ஆன பறையரை உட்கார வைப்பாங்கன்னா உட்கார வைக்க மாட்டாங்க. பறையருங்கிற ஒரு காரணத்தினால்தான் உட்கார வைக்கலையா? அதுதான் காரணம், வேற என்ன? நீங்கள் நான் ஒரே ஒரு கேள்விங்க, இப்போது அதிமுக திமுக 2 கட்சிகளும் ஆதிகுடி பறையர்கள் எங்கன்னா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் அதிமுக திமுக 2 பேரும் ஒரு மாவட்ட செயலாளர் போடுவாங்களான்னு சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்கா? ரவிக்குமாரையும் ஆளூர் ஷானவாசியும் பார்த்து கேட்குறேன், போடுவாங்களா? போட மாட்டான். அதிமுகவும் போடாது, திமுகவும் போடாது. அப்போ யார் போடுவா? ஆண்டவனா வந்து போடுவான்? வாய்ப்பே இல்லை. அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இந்த ஆதிகுடி தலித் மக்களுக்கு தான் இருக்குது.
தலித் மக்கள் அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான். இது ஏதோ வட இந்திய அரசியல்லாம் கிடையாது. தலித்துங்கிற வார்த்தையே தப்பு. அவர்கள் ஆதிகுடி. நீங்கள் இவர்கள் எப்படி பறையர்களாக மாற்றப்பட்டார்கள் அம்பேத்கர் சொல்கிறார். இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அத்தனை பேரும் ஆதிகுடி பறையர்கள், எல்லாம் அம்பேத்கரிஸ்ட். இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் மேல் ஜாதி, உழைக்கிறவன் கீழ் ஜாதி, உழைக்காதவன் கீழ் ஜாதி. இதுதான் இந்து சனாதனம். இதை அழித்தொழிப்பதும் இந்த சனாதனத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பது தான் பெரியாருக்கு அம்பேத்கருக்குமான கொள்கை. இதைத்தான் மார்க்ஸுக்குமான கொள்கை. இதைத்தான் நீங்கள் திருமாவளவன் தன்னுடைய தலைவர்களுடைய பட்டியலில் வச்சுருக்கார். ரெட்டமலை சீனிவாசன், ஐயா ஆயுதேச பண்டிதர் எல்லாமே. அப்போது ஆது அர்ஜுனா மார்ட்டின் மருமக திமுக எதிர்த்து சபரீசனுடைய நண்பராக இருந்து சபரீசர்களை சண்டை போட்டுட்டு 2000 கோடி ரூபாய் இழந்து ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க முடியாமல் சரண்டான இடம் எங்கே? சிறுத்தை. சிறுத்தையில் உட்கார்ந்து திருமாவளவனை துணை முதலமைச்சர் ஆக்கு என்பது இது ஒரு வேடிக்கையாக இருக்குது, நகைச்சுவையாக இருக்குது. அவருக்கு ஆதரவான சில ஊடகங்கள் அந்த செய்தியாக்கப்படுகிறதே தவிர சிறுத்தைகள் ஏறக்குறைய மலைச்சாமி அரசியலிருந்து ஏறக்குறைய இப்போ 34 வருஷம் அவருக்கு அரசியல் அனுபவம். அவருக்கு 62 வயசு. 34 வயசுனா ஏறக்குறைய 30 வயசுலேயே பொது வாழ்க்கையில், அதுவும் எந்த வாழ்க்கை, தலித் அரசியலுக்கு வந்துட்டார். வந்த பிறகு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கும் 62 வயசு ஆயிருக்கு. இதில் எங்கே சறுக்கல் ஏற்பட்டதுன்னா திமுகவோடு பயணிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் தமிழ் தேசிய அரசியலில் அடையாளமாக இருந்த திருமாவளவன் தலித் அரசியல் உடைய தலைவராக மாறிட்டார். 2009 ஈழத்தமிழ் அரசியல் அதுவும் இவருடைய கையை விட்டு போயிடுச்சு. தமிழ் தேசிய அரசியல் கையை விட்டு போயிடுச்சு, ஈழத்தமிழர் அரசியல் கையை விட்டு போயிடுச்சு. இதில் 10% இருக்குது. சீமா வாங்கியிருக்காரா 9%. அப்போது அது இப்போ தலித் அரசியல் 4 to 5% எப்போவுமே நிரந்தரமாக இருக்காது, எங்கேயும் போகாது. இப்போ அவர் தவற விட்டது எந்த அரசியல்? தமிழ் தேசிய அரசியல். சீமா வாங்கியிருக்கிற 9% அரசியல். அடுத்து இப்போ விஜய் வாங்க போகிற 10% அரசியல். அப்போ 25% அரசியலுக்கு தகுதியான திருமாவளவன் திமுகவிலேயே சமரசமாயிட்டார். திமுகவில் சமரசமானதனுடைய விளைவு எத்தனை சதவீதத்தில் இருந்திருக்காரு? 4-5% இழந்தது 20%. ஆமாம். இப்போ இருக்கிறது 5% பெற்றதுனால. அப்போது மறைமலை நகரில் சாகும் வரை உண்ணாவிரத ஈழ போரை நிறுத்த சொல்லி இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அது இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து தமிழர்களை அழிக்குது. அப்போது மறைமலை நகரில் சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். அந்த உண்ணாவிரதம் உலகளாவிய தமிழர்களிடம் அவரை கொண்டு சேர்த்தது. எப்போ? 2009 உலகளாவிய அளவுக்கு திருமாவளவனை கொண்டு சேர்த்தது. இந்த புகழ் வைகோ கிடையாது, இந்த புகழ் யாருக்கு கிடையாது? சீமானு கிடையாது, ராமதாஸு கிடையாது. எந்த தமிழ் தேசிய தலைவன் சொல்லுகிற திமுக, அதிமுக, காங்கிரஸ் யாருக்கும் கிடையாது. திருமாவளவனுக்கு மட்டுமே சொந்தமானது. சீமான்கிட்ட எவ்வளோ இழந்தார்? 9%. சரியா? 9% வாக்கை, தமிழ் தேசிய வாக்கை இழந்தது திருமாவளவனுடைய பலவீனம். சிறுத்தைகளுடைய தியாகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. அந்த ஈழ போராட்டத்தில் எத்தனை பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டான், எத்தனை பேர் தடாவில் அடைக்கப்பட்டான், பொடாவில் அடைக்கப்பட்டான், எத்தனை பேர் குடும்பம் இந்த தெருவுக்கு வந்தது ஈழத்தில் போராடுவதற்காக. தலித்து போராட்டத்துக்காக அல்ல, தலித் விடுதலைக்காக அல்ல, ஆதிக்க சாதி எதிர்த்தல்ல, தமிழ் தேசிய அரசியலுக்காக எத்தனை சிறுத்தை அழிஞ்சு போனான். ஆனால் ரவிக்குமார் எம்பி ஆகிறக்கும், ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆகிறக்குமா அழிஞ்சு போனான். இழந்தது 9% வாக்கு. அது அப்படியே எங்கே போயிடுச்சு? சீமாங்கிட்ட போயிடுச்சு. அந்த வாக்கு யாரிடம் இருக்கணும்?
திருமாவட்டம் இருக்கணும். திருமாதான் தகுதியானால் 2009 இல்லை 84 84 ஈழ போராட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டவர் திருமாவளவன். சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது விடுதலை புலி இயக்கத்தினை இணைத்து கொண்டவன் திருமாவளவன். இதை யார் சொன்னான்னா 2005 நான் புலிகளுடைய தலைமையில் தங்கியிருந்த பொழுது பேபி சுப்பிரமணிய, பாலகுமார், உயிரோடு இருந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். எங்கே? கிளிநொச்சியில். அப்போது இவ்வளவு தகுதியான திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகணும்னு யார் கோரிக்கை வைக்கிறா? லாட்ரி சீட்டு மருமகன் ஆதவ அர்ஜுனா வைக்கிற அளவுக்கு அரசியல் தாழ்ந்து போச்சு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மறுக்கவே இல்லையா? எதுவுமே சொல்லவே. திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி மறுப்பவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அவர் ரசிக்கிறாரு. எல்லாம் பேசுங்கப்பா, நான் பேச முடியாது, நீங்கள் எல்லாம் பேசுங்க. அப்போ அவருக்கு அவருடைய ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக என்ன இருக்குது? யார் என்ன இல்லாமல் எப்படி இருக்கும்? அவர் இதை பேசுவதற்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு அங்கீகாரம் கொடுத்தது தான் ரசிப்பதற்கு. ஆனால் இதில் எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் இல்லை. இழந்தது தான். இப்போ அடுத்து யார் வந்துட்டா? அடுத்து தமிழ் தேசிய அரசியல் திராவிட இயக்க அரசியலில் விஜய் வந்துட்டார். இப்போ அவர் ஒரு 10% வாக்கை பிரிச்சிடுவார். அந்த வாக்கு யாருடைய வாக்கு? சிறுத்தைக்கு போக வேண்டிய வாக்கு. இப்போ திமுக ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்? இந்த 4% மேலே வளராமல் பார்த்து கொள்வது தான் திராவிட இயக்கங்களுடைய ஆசை. இதில் ராமதாஸ் காணாமே போயிட்டார். 1.5 முதல் 2% வாக்கு போயிடுச்சு. வட தமிழகத்தில் 7% வாக்கு வச்சுருந்தார். 50 லட்சம் வாக்கு இருந்தது. 50 லட்சம் வாக்கு திமுக வந்தால் திமுக ஆளுங்கட்சியாக போகும், அதிமுக பக்கம் வந்தால் அதிமுக ஆளுங்கட்சியாக போகும். இப்படி 7%, 6 கோடி வாக்காளர்களில் 7%, 5,000 35, 6,000 42 லட்சம் 50 லட்சம் வாக்கு வச்சுருந்தார். இப்போது இந்த திராவிட இயக்கங்கள் சேர்த்து 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 அதிமுக, திமுக, பிஜேபியில் போய் சேர்ந்து கடைசியாக வாய்ப்பே இல்லாமல் ராமதாஸ் காலத்தில் அந்த கட்சி அழிஞ்சு போச்சு. ராமதாஸால் உருவாக்கப்பட்ட கட்சி ராமதாஸ் காலத்தில் அழிஞ்சு போச்சு. விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சி விஜயகாந்த் காலத்தில் அழிஞ்சு போச்சு. இப்போது அதே போன்று தேக்க நிலை இப்போ யாருக்கு இருக்குது? விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் அக்டோபர் 2 மது ஒழிப்பு மாநாடு. இந்த மது ஒழிப்பு மாநாடு செய்யக்கூடிய தகுதியுடைய தலைவர்கள் இங்கே யாருமே இல்லை. அப்போ திருமாவளவன் அதை செய்கிறார். இது பெரும் பேசுபொருளாக மாறுது. இப்போ இந்த 10 நாளைக்கு கூட 2 இடம் பார்த்துட்டார் முதலமைச்சர். இன்றைக்கி பார்த்தாரு, போன வாரம் பார்த்தார். இதெல்லாம் சம்பிரதாய சந்திப்பு. மக்களுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அதாவது கோரிக்கையோ மாநாடோ ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ பலன் இருக்கணும், பலன் கிடைக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் சம்பிரதாய சந்திப்புகள். இவரும் சம்பிரதாயமாக சந்திக்கிறாரு, அவரும் சம்பிரதாயமாக சந்திக்கிறார். இந்த சம்பிரதாய சந்திப்புகள் நீங்கள் சரியான சந்திப்பு மாதம் ஒரு தடவை சந்தித்தா போதும், மாதம் ஒரு தடவை சந்தித்தா போதுங்க இந்த சந்திப்பு. ஆனால் இது வாரத்துக்கு 2 தடவை சந்திப்பதனால எந்த பலனும் இல்லை. பலன் கிடைத்தால் சந்தோஷம். இன்னொரு 500 கடை மதுக்கடை மூடப்பட்டால், ஆட்சிக்கு வருவதற்குள்ளே இன்னொரு 1000 கடை மூடப்பட்டால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான். ஆனால் இதெல்லாம் நடக்குமா? திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் சாராய ஆலை முதலாளிகள். ஜெகத் ரட்சக, டிஆர் பாலு, உளியின் ஓசை, ஜெயமுருகன், இப்படி அத்தனை பேரும் சாராய ஆலை முதலாளிகள். இந்த சாராய ஆலை முதலாளிகள் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறான், கரிகால மணல் திருடி தேர்தலுக்கு பணம் கொடுக்குறான். இவர்களை வைத்துக்கொண்டு இந்த திராவிட இயக்கம் எதை சாதித்திருவீங்க? டேவிதாருடைய அறிக்கை, ஸ்மார்ட் சிட்டியில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு டேவிதார் ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்துருக்காரு. நீங்கள் நேரம் குண்டசடத்தில் உள்ளே போய் அவனை 10,000 கோடி சொத்தை, டி நகர் சத்யா சொத்தை நீங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கணும். பக்கமே போகலையே திமுக. அண்ணா நகரில் மந்திரம் போட்டுட்ருக்குதே. அப்போது
எதுக்கு இந்த சந்திப்பெல்லாம் கேட்குறேன். 1.5 வருட காலம் உங்கள் ஆட்சி இருக்கும், செலுத்த பூரா அப்படியே லீகலாக சட்டபூர்வமாக மாற்றிக்கலாம். அது முடிஞ்ச பிறகு அதிமுக ஆட்சி வந்துடும், அவ்வளோதான். அவர்கள் ஒரு 5 லட்சம் கோடி திருடுவான், வருஷம் 1 லட்சம் கோடி. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த அரசியலில் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் டிவி டிபேட்டுக்கும் யூடியூப் டிபேட்டுக்கும் சந்திப்பதும் பேசுவதும் பத்திரிகை செய்தி இருக்கும். அதுக்கு அடுத்து மக்கள் மறந்து வேறு வேலைக்கு போயிடுவோம். அதுக்குத்தான் இது பயன்படும். திருமாவளவன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஐயமோ இல்லை ஒரு அச்சமோ ஏதாவது ஒன்று இருக்கோ? விஜய் வராரு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10% அவர் எடுத்துருவார். இப்போ நமக்கப்புறம் வந்த சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு 9%லேருந்து 10% எடுக்கிறார் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய அரசியல் வியூகம் வந்துட்டு சரியா இல்லைங்கிற மாதிரியான எண்ணம் ஏதாவது இருக்கோ? இல்லை, எண்ணம்லாம் இல்லை. அவர் தெளிவாக இருக்கார். இந்த தலித் அரசியலை தாண்டி அரசியல் வேண்டான்னு நினைக்கிறார். தலித் அரசியலை தாண்டி வேறு அரசியல் வேண்டான்னு நினைக்கிறார். ஆனால் அப்போ 5% தாண்டவே முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். தெரியும், தாராளமாக தெரியும். அவர் தெளிவான அரசியல்வாதி, ஒன்றும் தெரியாத அரசியல்வாதிலாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை அவர் தான் மிக தெளிவான அரசியல்வாதி. அனைத்து கட்சியிலையுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இப்படி வைகோ அத்தனை கட்சிகள்லையும் அவர் தான் தெளிவான அரசியல்வாதி, தெளிவான பார்வை உள்ளவர். சர்வதேச அரசியல் தெரியும். உலகத்தில் இதுவரைக்கும் 500 நாடுகளுக்கு போயிருக்கார். எங்கே? 7 கண்டம். போகாத நாடுகளே கிடையாது, போகாத நாடுகளே கிடையாது. விடுதலை புலிகளுடைய தயவில் எல்லா கண்டமும் போயிருக்கார். ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அண்டார்டிகாவுக்கும் அட்லாண்டிக்காவுக்கும் போகல. அங்கெல்லாம் மனுஷன் இல்லை. இத்தனை கண்டத்துக்கு போயிருக்கார். அவர் பாஸ்போர்ட் வாங்கினீங்கன்னா இவ்வளோ புக்கு வரும். அப்போது இந்த அனுபவம் இங்கே இருக்கிற யாராவது இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குமே இல்லை. மோடிக்கு தான் இருக்கும், மோடிக்கு மட்டும் இருக்கும். இந்த 11 வருஷம் 12 வருஷத்தில் திருமாவளவன் போன அத்தனை நாடுகளுக்கும் மோடி கடைசியை போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. மோடி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒன்று இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவொன்னே டக்குன்னு சொல்லிடக்கூடாது. மோடியும் திருமாவளவனும் நேர் எதிரான கொள்கையுடையவர்கள், நேர் எதிரான கொள்கையுடைய. இவர் சனாதனத்தினுடைய ஆதரவாளர் மோடி, இவர் சனாதன எதிர்ப்பாளர். மோடிக்கு அம்பேத்கரை பிடிக்காது, இவர் அம்பேத்கர் தான் குரு. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர், அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர். அப்புறம் இப்படி 2 பேரும் ஒன்றாயிருவாங்க. இதை சொன்னோன்னே அடுத்த கேள்வி அப்படியே கேட்டுறதா? 2 பேரும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். யார் மலை யார் மடு? யார் மலை யார் மடு? திருமாவளவன் பெரிய மலை, அம்பேத்கர் என்ற பெரிய மலை. மோடி ஒரு மடு. ஏன்னா சித்தாந்தமே ராம ஜென்ம பூமியை வச்சு தான் அரசியலே நடக்குது. தலித் அரசியல் அப்படி இல்லை, அம்பேத்கர் அரசியல் அப்படி இல்லை. அம்பேத்கர் அரசியல், தலித் அரசியல் என்பது நீங்கள் உலகளாவிய அரசியல். அது இவர்களுக்கு ராம ஜென்ம பூமி பாபர் மசூதியோட கதை முடிஞ்சு போச்சு. பாபர் மசூதி இடிக்கணும், முஸ்லீம்களை ஒழிக்கணும், இதுதான் அவங்க அரசியல். இந்துக்கள் பூரா ஓட்டு போடுங்க, இதுதான் அரசியல். இங்கே அப்படி இல்லை. இந்தியாவில் 140 கோடி பேரில் 50 கோடி பேர் ஒடுக்கப்பட்டவனாக கிடக்கான் 30 மாநிலங்களில். அவர்களுக்கான அரசியல் தேவை, அவர்களுக்கான வெளிச்சம் தேவை, அவர்களுக்கான கல்வி தேவை. இதைத்தான் அம்பேத்கர் சாக வரைக்கும் போராடினார். ரெட்டமலை சீனிவாச, பெரியார், ஜோதிபாய் புலே எல்லாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அப்படிலாம் இல்லை. அவர்களுக்கு என்ன, மோகன் பகாவத்துக்கு என்ஆர்சி கொண்டு வரணும், சிஐஏ கொண்டு வரணும், பாகிஸ்தானை எதிரியாக காமிக்கணும், பங்களாதேஷை ஊடுருவல் சொல்லணும், இதுதான் அவங்க அரசியல். அதனால் அரசியல் என்பது யதார்த்தம் வேறு, சித்தாந்தம் வேறு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். திமுக ஆட்சிக்கு வரணும், 5 லட்சம் கோடி கொள்ளையடிக்கணும். அதிமுக ஆட்சிக்கு வரணும், 5 லட்சம் கோடி கொள்ளையடிக்கணும். இதை தாண்டி அதிமுக அரசியல் இல்லை, திமுக அரசியல் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் 90க்கு முன்பு இவ்வளவு எழுச்சி இல்லை. இப்போ 10 லட்சம் பேர் சிறுத்தைகளில் சட்டம் தெரிந்தவனா, ஜனநாயகம் தெரிந்தவனா, ஆதிக்க சக்தியை எதிர்க்கக்கூடியவனா, அடிமையாக போகாமல் இருக்கக்கூடியவர்களாக இந்த திருமாவளவன் தான் வளர்த்து எடுத்திருக்கார். இவர்கள் தான் இன்றைக்கி இந்த விடுதலை சிறுத்தைகளாக இருக்காங்க. எந்த சேரிக்குள்ளேயும் போய் யாரும் மிரட்ட முடியாது. ஆதிக்க சாதி, அண்டை சாதி, ஆண்டை சாதி இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் திருமாகாலத்தில் நடந்திருக்கு. இதை புலிகளே சொன்னான்.
90க்கு 83 நாங்களும் அந்த புலிகளுக்கு பின்னாடி சுற்றி திரிகிற பொழுது அவன் சொன்னான் 90க்கு பின்னாடி தலித் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வரும்னா நடந்திருக்கு. கரெக்டாக சர்வதேச அரசியலை கணித்து பேசுகிற புலிகள் இயக்கம் அன்றைக்கே சொன்னான் ஈழத்தமிழன். அவன் வந்து இன்டர்நேஷ்னல் அரசியலை பேசுகிறவன், ஜியோ பாலிட்டிக்ஸ், ஜாக்ரபி பாலிட்டிக்ஸ் பேசுகிறவன். இப்போ தலித் எழுச்சி வரும்னா வந்துருச்சு. ஆனால் இது அதோட இலக்கை அடையவில்லை. அதுதான் வேதனையாக இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. உடனே டிஎம்கேலேருந்து ஆராசா சொல்கிறாரு, இல்லை இது வந்துட்டு திருமாவளவன் அவர்களே வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், இதெல்லாம் சும்மா ஏதோ பேசுகிறான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இல்லையா? ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்னால டிஎம்கே கேம்பில்? அதாவது திமுகவுக்கு என்ன சந்தேகம்னா, அடங்கி கிடந்த சிறுத்தை அடங்க மறுப்பது ஏன்? அடிமையாக திமுகவுக்கு கிடந்த சிறுத்தை ஏன் இப்போ இந்த கூட்டணியை உடைப்பதற்கு யாரும் கேள்வி கேட்கல. கம்யூனிஸ்டுகள் கேட்கல, காங்கிரஸு கேட்கல, வைகோ கேட்கல, யாரும் கேட்கல. சிறுத்தை மட்டும் நிறைய கேள்விகளை கேட்குது. ஒருவேளை இது சிறுத்தை கூண்டுலும் தப்பிச்சிருமோ அப்படிங்கிற சந்தேகம் திமுகவுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே, தோல்வி பயம் அதிகமாயிட்டே வருது. ஒரு சமயம் சிறுத்தையனுடைய ஜாட்டி வந்துட்டு ஏடிஎம்கேல இருக்காங்கிற சந்தேகம் இருக்கா டிஎம்கேக்கு? அதுதான் பெரிய சந்தேகம். எடப்பாடி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார், அத்தனையும் அவர் தன் பக்கம் இழுத்துடுவார். ஜெயலலிதா 4 ஜெயலலிதா, எடப்பாடி 4 ஜெயலலிதா. அதனால் திமுக பயம் அதுதான். எடப்பாடியை பொறுத்தவரை ஜெயலலிதா இருக்கும்போது மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியாக நம்ம உருவாக்குது. ஒரு 2000 கோடி செலவில், எவ்வளவு 2000 கோடி செலவில் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாகி 1.5% ஆட்சியை பிடிச்சி ஜெயலலிதா. இதே போல் ஏதாவது சதி சூழ்ச்சி இருக்கோ என்று திமுக பயப்படுது. அப்போதுலேருந்தே வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் ஏடிஎம்கேக்கு சாதகமாகவே நடந்திருக்காரோ? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார். ஆனால் இப்போ விசுவாசமாக இருக்கிறார். தேர்தல் வருகிற பொழுது அவர் விசுவாசமாக இருந்ததோடு முடித்து கொண்டு கூட்டணிகள் மாறும், காட்சிகள் மாறும்.